வணக்கம், என் பேர் அன்னபூர்ணி. என்னோட சேனல் பார்த்தேன் சமைத்தேனுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இன்னைக்கு உள்ளித்தீயல் பண்ண போகிறேன். இது ஒரு பாலக்காடு டிஷ். எங்கள் அம்மாட்டேருந்து நான் இதை கற்றுனேன். அவங்க ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னெல்லாம் பார்க்கலாம். வெங்காயம் உள்ளி அப்படின்னா வெங்காயம், உள்ளி அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுன்றது ஒரு 3 எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அதை வறுத்து அரைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி அரிசினா தனியா, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி அரிசி இந்த தனியா ஒரு 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2-3 டீஸ்பூன், அப்புறம் உங்களோட தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப வற்றல் மிளகாய், அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5-6 எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு, எந்த குக்கிங் ஆயில் வச்சுக்கிறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் என்னன்னா, நீங்க தேங்காய் எண்ணெயில தான் அவா பண்ணுவா. பாலக்காட்டில் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கிறேன்னா அது வெளிச்செண்ணெய்ன்னு சொல்லுவா. அந்த வெளிச்செண்ணெயை 1 டீஸ்பூன் விட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் ஆயில். இதுவும் நான் குக்கிங் ஆயில் தான் வச்சுட்டு இருக்கேன். நீங்க வேணா குக்கிங் ஆயிலும் தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் புளி கரைச்சது. இது ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில் போடுறதுக்கு ஒரு துண்டு, ஒரு உருண்டை வெல்லம். உங்களுக்கு அந்த வெல்லம் டேஸ்ட் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்காய் மூடியை நல்லா சொரவிட்டு அதை நல்லா வறுத்து வச்சுட்டு இருக்கேன். இதுவும் வெறும் வானிலையே வறுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு வறுத்துக்கலாம். வாங்க, இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துன்னு வரலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெயை விட்டு இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நான் நல்லா வதக்கின்னு இருக்கேன். இது நல்லா வதங்கணும், அது கேரமலைஸ் ஆகணும். கொஞ்சம் வதங்கி சாதாரணமாக இதுக்கு பெரிய உள்ளின்னு சொல்லுவா, சின்ன வெங்காயம் அதுதான் எடுத்துப்பா. அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆனால் எனக்கு அது கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறேன். சில பேர் கொஞ்சம் சின்ன உள்ளியும் கொஞ்சம் சவாலாக அந்த பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்ந்து கூட எடுத்துப்பா. இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்குற போது நான் ஒரு சொட்டு ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல, அதை விட்டுடலாம். நல்லா புளியோட அது சேர்ந்து வரணும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன். இதுக்கு இது சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க தோசை, இட்லி இதெல்லாம் பண்ணினா கூட அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 2 பப்படத்தையோ இல்லை அப்பளத்தையோ வச்சு சாப்பிடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். நான் கல் உப்பு தான் போடுறேன் இன்னைக்கு. கொஞ்சம் உப்பு கரையட்டும். நீங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயும் அந்த பருப்பு, கடலை பருப்புலாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா மிக்சியில நான் அரைச்சிருக்கேன். தண்ணி விட்டு அரைக்கலாம். அந்த அரைச்ச கரைசலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். எல்லாம் கொஞ்சம் சேரட்டும். இப்ப எல்லாமே அது நல்லா சேர்ந்துடுத்து. கடைசியா நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்த வெல்லம், அந்த துண்டு போட்டுக்கலாம். வெல்லம் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒருவேளை அந்த வெல்லம் பிடிக்கலன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சில பேருக்கு கொஞ்சம் அந்த மதுரம், ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேண்டியிருக்கும். அப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் 1 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம்.
இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இன்னைக்கு கருவேப்பிலை கிடைக்கல, அதனால நான் ஆட் பண்ணல. வாங்க இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சாதம் வடிச்சிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு சொட்டு நெய் போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ பண்ணின உள்ளித்தீயல் பண்ணியிருக்கு, அதை சர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பருப்பு பொடி அங்கே வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் ரசம் பண்ணியிருக்கேன், தக்காளி ரசம். அப்புறம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். அப்புறம் பீட்ரூட்டு தோரன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தயிர் போட்டுன்னு சாப்பிடலாம். இந்த உள்ளித்தீயல்ங்கிறது சாம்பாருக்கும் ஒரு இந்த வத்த குழம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் இடையில தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சுட்டு சாப்பிடலாம். இந்த தோரனை தொட்டுண்டு இல்லையானா இந்த பருப்புடையும் இதுக்கு ரொம்ப சூட் ஆகும். பருப்புடையை போட்டு பிசைஞ்சுட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா நெய், இல்லைன்னா உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை கொஞ்சம் விட்டுட்டு பிசைஞ்சுட்டு இந்த உள்ளித்தீயலை தொட்டுன்னு சாப்பிடலாம். நீங்களும் இதெல்லாம் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Subscribe to my channel, share with your friends. Thank you once again. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க.